காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி ஒரேடியா என் கழுத்த இருக்க பாக்குறிய நீ? சுந்தரி தான் சட்டப்படி ராஜேஷோட மனைவி. அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நான் தான் முழு மனசோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எழுதி கொடு. எனக்கு நல்லது நடக்கணும் தானே என்னை காப்பாத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். அது உண்மைன்னா எழுதி கொடுக்க வேண்டியது தானே? என்ன அவர் கூட முழுமையா வாழ விட வேண்டியது தானே? ஆர்த்தி, என்ன சார் சீரியஸா தான் சொல்றீங்களா? எஸ் சார், ஐ எம் வெரி சீரியஸ். லொகேஷன் ரொம்ப நல்ல லொகேஷன் இல்ல? ஆமா சார், எக்ஸலன்ட் லொகேஷன். ஈசிஆர் ரோட்ல இந்த மாதிரி ஒரு இடம் அமையறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையும் இடிச்சிட்டு புதுசா காட்டேஜ் ரூம்ஸ் கட்டி விட்டீங்கன்னா காசு அள்ளிடலாம் சார். செமத்தியான பிசினஸ். நல்ல ஐடியா தான். இத நீங்களே பண்ணலாமே. என்ன அரவிந்த் சார், அதுக்கு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எனக்கு பிசினஸ்ல எக்கச்சக்கமான நெருக்கடி, கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. இந்த காரியத்தை பண்றதுக்கு என்னால நிச்சயம் முடியாது. அதனால தான் சொல்றேன், நீங்க நமக்கு வேண்டிய ஆளு, நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. கண்ட கண்ட பார்ட்டிஸ் எல்லாம் வந்து தங்குது. வருமானமும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப ப்ராப்ளம், கெட்ட பேரும் ஆயிருது. அரவிந்த் சார், நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க. டோட்டலா கார்ப்பரேட் டைப்ல ஏ கிளாஸா மாத்தி மெயின்டைன் பண்ண உங்களை மாதிரி ஆளுகளால தான் முடியும். நிச்சயம் முடியும் சார். சொல்லுங்க சார், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? ஓகே சார், வச்சுக்கலாம். வாவ், வெரி குட் சார், வெரி குட் டிசிஷன். நீங்க இங்கே இருங்க சார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. அண்ணே அண்ணே, ஆர்த்தி பீச் ஓரமா நின்றுட்டு இருக்குண்ணே. ஆர்த்தியா? ஆமாண்ணே, பீச்சில் தனியா நின்றுகிட்டு இருக்குண்ணே. அவ எதுக்குடா இங்க வந்தா? தெரியலண்ணே, ஆனா ஏதோ மூட் அவுட் ஆன மாதிரி இருக்கானே. சரி. ஆர்த்தி, என்ன ஆர்த்தி இவ்வளவு தூரம், அதுவும் தனியா? இல்ல, அது வந்து எனி ப்ராப்ளம்? வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை ஆர்த்தி? அது வேண்டாம் சார், எதுக்கு அதெல்லாம்? சொல்லு ஆர்த்தி, எதுவா இருந்தாலும் சொல்லு. அப்படி எல்லாத்தையும் சொல்லிட முடியாது சார். இது கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். விடுங்க சார். ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன கேள்வி இது? சொல்லு ஆர்த்தி. உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சேர்த்து விடுறீங்களா? என்னது, ஹாஸ்டலா? ஏன், வீடு என்னாச்சு? அதான் சொன்னனே சார், வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. அதான்
ஏதாவது ஹாஸ்டல் இருந்தா கொஞ்சம் சேர்த்து விடுங்க சார் ப்ளீஸ். எப்போ வேணும்? இப்பவே வேணும். இப்போவே வா. பெரிய பெரிய டீசென்டான ஹாஸ்டல் எனக்கு தெரியும், ஆனா உடனே வேணும்னு கேக்குறியே. ஏன் கஷ்டமா? அதுக்குள்ள ஆர்த்தி, எல்லா இடத்துலயும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஆளுங்களை தெரியும். ஓகே, ஏற்பாடு பண்ணிடலாம். பக்கத்துல ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுனா திரும்ப வந்து கூட்டிட்டு போயிடுறேன். தேங்க்யூ. இது நம்ம இடம் தான். அங்க ரூம்ல வெயிட் பண்ணுனா நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். நம்ம கிளம்பிடலாம். வா வா. இது நம்ம இடம் தான் ஆர்த்தி. புதுசா இப்பதான் வாங்கினேன். பார்த்தா ஏதோ லாட்ஜ் மாதிரி இருக்கே. லாட்ஜே தான். இதெல்லாம் கம்ப்ளீட்டா இடிச்சுட்டு கார்ப்பரேட் லெவல்ல பெரிய காட்டேஜ் கட்டலாங்கிற பிளான்ல தான் இதை வாங்கியிருக்கேன். ஏதாவது புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கணும்ல ஆர்த்தி. வா ஆர்த்தி, உள்ள வந்து உட்காரு. இல்ல சார், அது வந்து இதை பாரு, 10 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். என்ன யோசிக்கிற? வா. இல்ல சார், பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். தனியாவா? ஏன் வெளியவே நிக்கணும் ஆர்த்தி? உள்ள வந்து உட்காரு. வா வா ஆர்த்தி, ப்ளீஸ் வா. வா ஆர்த்தி. உள்ள உட்காரு, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். உள்ள போ. பர்னி, எங்க இருக்க? பக்கத்துல தானே இருக்கேன். ஏய், சீக்கிரம் வா. என்னென்ன? ஆர்த்தியை உள்ள உட்கார வச்சிருக்கேன். ஏற்கனவே மிஸ் ஆன பிளான் இப்பதான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். நீ இப்ப என்ன பண்றன்னா, ஓகே, என்ன ஆர்த்தி, எப்படி இருக்கு இந்த இடம்? பரவாயில்ல. ஹாஸ்டல்ல இடம் பார்த்து தரது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா எவ்வளவு நாள் தான் நீ அங்கேயே இருக்க முடியும்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இப்போ தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். என்னை நான் ஆசுவாசப்படுத்திக்கணும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், நம்ம கிளம்ப ரொம்ப நேரம் ஆகுமா? நோ, சின்ன வேலை தான், சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பிடலாம். உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். சார், என்ன சார்? சார், என்ன? போலீஸ் ரைட் ஆர்த்தி. ரைடா? எதுக்கு சார்? வேற எதுக்கு? ப்ராஸ்டியூஷன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் பொண்ணுங்களை தள்ளிட்டு வந்துடுறாங்கன்னு அப்பப்ப நடக்கும். சார், அதுக்கு நாம ஏன் பயப்படணும்? நாம ஒன்றும் அந்த மாதிரி ஆளுங்க இல்லையே. ஆர்த்தி, வந்திருக்கிறது போலீஸ். நாம என்னதான் யோகியமா இருந்தாலும்
அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல சிச்சுவேஷன்ல பாக்குற பொண்ணுங்களை பத்தினியா இருந்தாலும் போலீஸ் சந்தேகம் தான் படும். சரி சார், அப்ப நான் வெளியே போறேன். இல்ல ஆர்த்தி, எங்க போற? சார் போலீஸ் வருது, நான் வெளியே போறேன் சார், ப்ளீஸ். வெளியே போறியா? பேசாம உட்கார ஆர்த்தி. நீயா போய் மாட்டிக்காத, உட்காரு. சார் என்ன சார், போலீஸ் வருதுங்கறீங்க, உட்காருங்கறீங்க, என்ன சார்? வரட்டும். வரட்டுமா? போலீஸ் வரட்டும் ஆர்த்தி. என் பணம் எந்த போலீஸையும் சரி கட்டிடும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஆனா அண்ணா, அடம் பிடிக்காம நான் சொல்ற மாதிரி கேளு. பாவி, இப்படி எல்லாம் பேசுற? இப்பதான் ஆர்த்தி ஓப்பனா பேசுறேன். என் மனசுல எவ்வளவு ஆசைகள் தெரியுமா? நைட் வர கனவெல்லாம் உன்னை பத்தி தான். You rascal! யோ, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போய் பாருங்க. சார். ஏய், எதுக்குடி இப்போ டென்ஷன் ஆகுற? பொறுக்கி, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணமா? இந்த ஒரே ஒரு எண்ணம் தான். பின்ன ஒருத்தன் லட்ச லட்சமா உனக்கு உதவுறான்னா சும்மாவா? எல்லாத்துக்கும் பின்னால இந்த காரணம் தான். இந்த பாரு, நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போ. அதுக்கப்புறம் நீ தான் ராணி. பணம், பதவி, காரு, பங்களா எல்லாம் உன்னை தேடி வரும். உன்னை சிங்காரிச்சு அழகு பாப்ப. பொறுக்கி ராஸ்கல். ஏய், என்ன பெரிய பொறுக்கி இருக்கீன்னுகிட்டு ஒரு பெரிய மனுஷனோட ஆளுன்னு வெளியே சொல்லிக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? உன்ன மாதிரி ஈன பிறவி பக்கத்துல நிக்கிறது அசிங்கம்டா. என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்ன. ஏய், என்ன பெரிய புருஷன்? அவன் மட்டும் நான் ரொம்ப நல்லவனா? அவனும் ஒரு பொறுக்கி தானே? அவன் உனக்கு துரோகம் பண்ணல? அவன் சீப்பா ஒரு தப்பு பண்ணா, நீ ஹை கிளாஸா ஒரு தப்பு பண்ணு. அவனை பழி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதுவும் பொறுக்கி பயலுக்கு பொண்டாட்டியா விசுவாசமா இருந்துகிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? நீங்க ரெண்டு பேரும் இங்க போய் பாருங்க. ஓகே சார். யோ, நீங்க நேரா அங்க போய் பாருங்க. இத பாரு, ஆம்பளைங்க நீங்க எப்படி வேணா இருப்பீங்க, ஆனா எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாள் உன் என்ன பலிக்காது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? விட கை. இத பாரு, வெளியே போலீஸ் ரைட் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நம்ம ஆளுங்க. அவங்கள என்னாலதான் சமாளிக்க முடியும். ஆனா நீ தனியா வெளியே போனன்னு வை, பிராத்தல் கேஸ்ல உன்னை பிடிச்சி பேப்பர்ல விபச்சார அழகின்னு உன் போட்டோவை போட்டு நார் அடிச்சிருவாங்க. பேசாம என் கூட இங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. நீ ஒரு பணக்காரியா பெரிய ஸ்டேட்டஸோட வாழலாம். வா வா. விடுங்க சார். போயா, அதெல்லாம் பேசிக்கலாம். போயா. கௌரவமான ஃபேமிலி சார். என்ன சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், போயா. சும்மா நில்ல. உன்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்திருப்போம். தப்பிச்சு கூட பாக்குறேன். படிச்ச பொண்ணு ஏமா இந்த தொழிலுக்கு வர? ஐயோ சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எப்படிப்பட்ட பொண்ணு? சார், அந்த ரூம்ல இருக்க ஆளுதான் என்னை ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்து கெட்ட எண்ணத்தோட நடக்க பார்த்தா சார். எங்க? யோ, அந்த ரூம் போய் பாரியா. சரி சார். தயவு செஞ்சு என்ன விடுங்க மேடம். சார் சொன்ன கேளுங்க சார். பாத்துட்டே சார், இங்க யாரும் இல்ல சார். ஏய், பொய்யா சொல்ற? கஸ்டமருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? எடுத்து வாங்க. சும்மா
எழுதுவா அதெல்லாம் கோர்ட்ல வந்து பேசிக்கலாம் பேசாம வரையா என்ன? ஏய், பேசாம வர மாட்டேன். எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. யோ, வண்டி வந்து சார். அவங்க எல்லாம் வண்டி ஏத்தியா? இவ்வளவு ஜீப்ல ஏத்து. ஏறுமா? ஜீப்ல ஏறு. கோர்ட்ல வந்து பேசிக்க. ஏய், அறிவில்லை உனக்கு? பார்த்து வர மாட்டேன்? எட்ரா வண்டியா? போடா. போ. ஓடுறா பாரு அவன். ஏய், ஓடாத. ஏய், நில்லு. ஏய், ஓடாதீங்க.